Hello students, welcome to Focus Tutoring. So in the video la வந்து நம்ம 12th standard physics volume number 1ல electrostatic lesson இருக்கு இல்லையா. So அதில் இருக்கிற derivation, first derivation நம்ம பார்க்க போகிறோம். So என்ன derivationna electric field due to the dipole on its axial line. So இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான important 5 mark விஷயம். ஸோ இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அண்ட் ஆக்சியல் லைன் தனியாக இருக்குது, ஈக்குவட்டோரியல் லைன் தனியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் வந்து ஆக்சியல் லைன் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் இங்கே ஆக்சியல் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஏ அண்ட் பி, ஏவும் இங்கே ஒரு லைனில் நான் வந்து உங்களுக்கு ஏவும் பியும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஏவும் பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டும் நேம் வந்துன்னா எலக்ட்ரிக் டைபோல் சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஏவும் பியும் எலக்ட்ரிக் டைபோல். ஒன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் இன்னொன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே வந்து நான் உங்களுக்கு சி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைன் வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்சியல் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எக்ஸ் ஆக்சிஸ் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சியல் லைன், அலாங் தி ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாயிண்ட் அலாங் தி ஆக்சியல் லைன் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இதில் இந்த சியில தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே வந்து அதாவது இங்கே ஏக்கு பிக்கு உள்ள சென்டர் பாயிண்ட் வந்து ஓன் யூஸ் பண்ணிக்க, அதாவது கால்ட் அஸ் அன் ஆரிஜின் நம்ம போடுவோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஆரிஜின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆரிஜின் இங்கே வந்து ஏக்கு பிக்கும் சென்டர் பாயிண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மிட் பாயிண்டில். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இங்கே வந்து பி வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பி வெக்டார் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா டைபோல் மொமெண்ட்னு அர்த்தம். பி வெக்டார் அது ஏன் நான் ஆரோ வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா டைபோல் மூமெண்ட் எப்போவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் பாசிட்டிவ் சார்ஜ் போகும், அதாவது நெகட்டிவ்லேருந்து தான் பாசிட்டிவ் போகும். அதனால தான் நான் உங்களுக்கு டைரக்ஷன் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது இது வந்து இ நெகட்டிவ் வெக்டர், இது வந்து இ பாசிட்டிவ் வெக்டர். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இ நெகட்டிவ் வெக்டர் அண்ட் இ பாசிட்டிவ் வெக்டர். நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கு பிக்கு நடுவில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த மிட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஓக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அதே போல் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் ஓக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ இது ரெண்டையும் ஸோ இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஏ பிளஸ் என்ன உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2a. ஸோ அந்த 2a தான் வந்து உங்களுக்கு டைபோலோட டிஸ்டன்ஸ்ன்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ ஆர், அதாவது ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து அந்த சிங்கிற லைன் இருக்கு இல்லையா, அதாவது ஆக்சியல் லைன். ஸோ அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ஆர் டிஸ்டன்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதை கம்பேர் பண்ணும் பொழுதே நமக்கு தெரியும் ஆர் தான் கிரேட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும் கம்பேரிங் டு ஏ. அது பின்னாடி ஒரு கண்டிஷனில் நம்ம டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ டெரிவேஷன் இப்போ வந்து இ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆஃப் சி டியூ டு நம்ம இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ அட் சி டியூ டு த பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது இ பாசிட்டிவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஃபார்முலா 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ, சரியா, பாசிட்டிவ் சார்ஜ்க்கு q டிவைடட் பை இங்கே நான் ஏன் ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ இதை பாருங்க, எலாங் நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்து சி இருக்குது இல்லையா. ஸோ எலாங் பாசிட்டிவ் சார்ஜ் எலாங் பி அண்ட் சியிலேருந்து அது பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து சி அப்படின்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? உங்களுக்கு ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஆர்லேருந்து இங்கே இருக்கிற இந்த ஏ டிஸ்டன்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணி கிடைக்கிற மிச்ச டிஸ்டன்ஸ் தான் வந்து எலாங் பி அண்ட் சியோடது. ஓகேவா? ஸோ அதாவது இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆர்லேருந்து ஏவை மைனஸ் பண்ணி கிடைக்கிறது. சரியா? ஸோ அப்போ ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். இங்கே பிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யூனிட் வெக்டார், பி கேப்புங்கிறது வந்து யூனிட் வெக்டார். சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இ அட் சி, அதாவது ஆக்சியல் லைன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் லைன் அட் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நெகட்டிவ் சார்ஜுங்கும் பொழுது E negative vector which is equal to formula 1 divided by 4 by epsilon naught. இப்போ வந்து இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ நெகட்டிவ் சார்ஜுங்கும் பொழுது நீங்கள் வந்து மைனஸ் கியூ டிவைடட் பை இதனுடைய டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி இருக்குங்காட்டி ஆரோட நம்ம ஏங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், ஆர் பிளஸ் ஏ இல்லையா. ஸோ அப்போ ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்டூ பி வெக்டார், பி கேப் அப்படின்னா யூனிட் வெக்டார்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இ டோட்டல் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், அதாவது இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இ பாசிட்டிவ் வெக்டார் பிளஸ் இ நெகட்டிவ் வெக்டார். இ பாசிட்டிவ் வெக்டார் பாருங்க
formula 1 divided by 4 pi epsilon naught into q divided by r minus a the whole square into p cap. So எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த நெகட்டிவ், இந்த நெகட்டிவ் டேர்முக்கு வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த நெகட்டிவ் சார்ஜ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நெகட்டிவ் சிம்பிள் 1 divided by 4 pi epsilon naught into q divided by r plus a the whole square into p cap. இப்போ இதில் வந்து நான் வந்து காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த காமன் டேர்ம்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு வரும், இந்த காமன் டேர்ம் 1 divided by 4 pi epsilon naught காமனாக வரும். இதுலேயும் q காமனாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ q divided by 4 pi epsilon naught into ரிமைனிங் என்ன இருக்குது உங்களுக்கு 1 divided by r minus a the whole square, நெகட்டிவ் சிம்பிள், இந்த நெகட்டிவ் சார்ஜோடது நெகட்டிவ் மைனஸ் 1 divided by r plus a the whole square into இந்த யூனிட் வெக்டர், அதாவது p cap. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்சிஎம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதாவது இந்த கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் ரெண்டு ஒன்றா மிங்கிள் பண்ணி மேலே இருக்க நியூமரேட்டர்ஸை நம்ம ஃபார்முலா மூலிமா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எப்படின்னா இப்போது இது வந்து நம்ம வந்து காமன் டேர்ம் q divided by 4 pi epsilon naught into நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், கீழே இருக்க டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் மிங்கிள் ஆயிரும், மேலே நியூமரேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இது இந்த டேர்முக்கு இது இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ r plus a the whole square, நெகட்டிவ் சார்ஜோடது r minus a the whole square divided by r minus a the whole square into r plus a the whole square into p cap. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் q divided by 4 pi epsilon naught into இது வந்து உங்களுக்கு எந்த ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னா a plus b the whole square ஃபார்முலா படிப்போம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா படி இருக்குது. ஸோ அப்போது இது வந்து a, இது வந்து b. ஸோ a plus b the whole square ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும், a square plus 2ab plus b square. ஸோ இப்போது இதுக்கு எப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, r square plus 2ra plus a square. ஸோ நெகட்டிவ் சிம்பிள். நெக்ஸ்ட் அடுத்தது எழுதும்போது நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன் r square, இது வந்து a minus b the whole square ஃபார்முலா படி. ஸோ இப்போ r square minus 2ra plus a square whole divided by இங்கே கீழேக்கு டினாமினேட்டர் r minus a, இது ரெண்டுக்குமே வந்து காமனாக நான் அந்த பவர் 2வை வெளியில் போட்டிருக்கேன். ஸோ அதனால r minus a into r plus a the whole square into p cap. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சிம்பிளை உள்ளே இருக்கிற இந்த டேர்ம்ஸோட நம்ம இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவ் ஆயிரும், நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ் ஆயிரும் இல்லையா. ஸோ அப்போது q divided by 4 pi epsilon naught into r square plus 2ra plus a square. சரியா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், மைனஸ் இன்டூ மைனஸ்னா ப்ளஸ் 2ra மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை இது வந்து இப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி தான், அல்ஜீப்ரா ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது a plus b into a minus b ஓட ஃபார்முலா இல்லையா. அதுக்கு வந்து என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். ஸோ அப்போது r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ வெளியில் வந்து நான் p வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ e டோட்டல் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணலாம், ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அண்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், plus a square and minus a square வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே ஒரு 2a இருக்குது, இங்கே ஒரு 2a இருக்குது. ஸோ 2a ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 4ra டிவைடட் பை இங்கே r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ p வெக்டார். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம லைன் போடும்போது இது வந்து a, இது வந்து b இல்லையா. ஸோ இங்கே வந்து நான் c யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இது வந்து ஆரிஜின் பாயிண்ட். ஸோ இதோட லென்த் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏ டிஸ்டன்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 2aன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏ டிஸ்டன்ஸ். ஸோ கம்பேரிங் டு ஏ டிஸ்டன்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது ஏவோட ஆர் வந்து ரொம்ப பெரியராக இருக்கும், மச் கிரேட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸு. ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் ஆர் இஸ் மோர் கிரேட்டர் தேன் ஏ, மச் கிரேட்டர் தேன் ஏவாக இருக்கும்பொழுது. ஸோ அப்போ ஏங்கிற டிஸ்டன்ஸை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், டெரிவேஷனில் வந்து நம்ம இந்த ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏங்கும் பொழுது நீங்கள் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை 4 pi epsilon naught இந்த 4ra இல்லையா டிவைடட் பை இந்த இப்போ நம்ம இதில் வந்து இது நெக்லெக்ட் பண்ணுவோம். ஏன் எப்படி நெக்லெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏவோட டிஸ்டன்ஸை விட ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு மோர் தென்னாக இருக்கும், ஹையராக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே கீழே இருக்க டினோமினேட்டரில் நம்ம இந்த ஏ ஸ்கொயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த ஸ்கொயர் வந்து நம்ம ஆருக்கு யூஸ் பண்ணுவோம், ஏக்கு யூஸ் பண்ணுவோம். இதை நெக்லெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயருக்கு நம்ம யூஸ் பண்ணும்பொழுது
ஸோ ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஆர் பவர் 4 ஆயிரும் ஸோ அப்போ கீழே டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு ஆர் பவர் 4 இன்டூ பி வெக்டார் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த Q இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி இந்த ஆரையும் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு வந்து ஆர் கியூப் கிடைக்கும் இல்லையா அப்போ நியூமரேட்டரில் உங்களுக்கு பாக்கி என்னென்னலாம் இருக்குது இங்கே ஒரு Q இருக்குது ஒரு 4a இருக்கு இல்லையா ஸோ அப்போ 4qa டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ ஆர் கியூப் இங்கே வெளியில் யூனிட் வெக்டார் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா இல்லையா ஸோ இந்த ஃபார்முலா வந்து அந்த பி வெக்டார் அதாவது டைபோல்டர் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 2qa இன்டூ பி கேப் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த 4qa வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ அந்த 4ஆக இருக்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 2 1 2 செப்பரேட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி ஸோ அப்போ 2 இன்டூ அந்த 4qa 2 வெளில எடுத்தாச்சு அப்போ என்ன இருக்கும் 2qa இன்டூ பி கேப் டிவைடட் பை கீழக்கு டினோமினேட்டர் 4 பை எப்சிலான் நாட் இன்டூ ஆர் கியூப் சரியா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டா வந்து இந்த pங்கிற வெக்டாரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ 2p வெக்டார் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டூ ஆர் கியூப் ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுதிக்கலாம் இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 4 by epsilon naught into இந்த 2p divided by r cube. So அப்போ E வந்து எந்த direction face பண்ணி இருக்கு அப்படின்னா it acts along the p. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த pங்கிறத வந்து உங்களுக்கு dipole moment. So dipole moment எப்பவுமே வந்து எப்படி face பண்ணி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு face பண்ணி தான் இருக்கும். So அதனால உங்களுக்கு இதுல வந்து அதனால தான் நான் வந்து E acts as along the p vector அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? So students, I hope இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So இதே போல electric field due to the dipole on its equatorial line இருக்கு. So அதை நான் உங்களுக்கு next sessionல எப்படி derive பண்றதுன்னு பண்ணி காமிக்கிறேன். So இதுவரை subscribe பண்ணாத students சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க, ஒரு like போடுங்க. Thank you.